சினிமாவோட பீக்ல இருக்கும் போதே சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்த விஜயனோட காட்ஸ் நம்ம கிட்ட இருக்கா? கண்டத கைப்போம் சீரிஸோட எபிசோட் 4 திங்க் பண்ணி பாருங்க. 200 கோடி salary, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல முதலாவது இடம், சேஃபான கரியர். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வந்து அரசியல்ல போறாரு. ஏன்? தான் தன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா மக்களுக்கு இதை எல்லாத்தையும் செய்ய முடியாது, தான் நெச்ச ஒன்றையுமே செய்ய முடியாதுன்னு அவர் திங்க் பண்ணி அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றாரு. ஆனா நம்ம லைஃப்ல ஏதாச்சும் பெருசா பண்ணணும்னு யோசிப்போம். பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துட்டு இருப்போம். எல்லாரும் முன்னாலையும் பேச பயம், ஆனா ஸ்டேஜ்ல வந்து கிங் ஆகணும்னு யோசிப்போம். எல்லாரும் போற அதே கம்ஃபர்ட் ஜோன்ல போனா நமக்கான ஐடென்டிட்டி எங்க கிடைக்க போகுது சொல்லுங்க? இந்த டே எனக்கு பிடிக்கல, ஆனா இதுல இருந்து சேஞ்ச் ஆகவும் என்னால முடியல. இது வந்து உங்களோட ஃபெயிலியர் கொடுக்குற பயம் இல்ல, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மயக்கம் தான். விஜயண்ணாவோட இந்த மூவ் வந்து நம்ம கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சேஃப் ஜோன்ல இருந்தா நாங்க நிம்மதியா இருக்கலாம், ஆனா நம்மளோட growth வந்து 0வா தான் இருக்க போகுது. சோ கேள்வி சிம்பிள், சேஃபான அவரேஜ் ஜோன்ல இருக்க போறீங்களா, இல்ல ரிஸ்க் எடுத்து உங்களோட லைஃபை வந்து growth பண்ண போறீங்களா? கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியில வர ரெடியா இருக்கிறார்கள்? ரெடி என்று கமெண்ட்ல சொல்லுங்க.